பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பலாக் அப்புறம் அருள். அருள் தான் இந்த ப்ரொசீடிங்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாமே கவிதையுடைய ரூல் சம்மந்தமா வருது. ஓகே, இல்முல் அருள் யாரினுடைய சஹி அவுசானி ஷாரில் அரபி. இல்முல் அருள் அப்படிங்கிறது அரபிக் கவிதைகளுடைய அவுசானுடைய கரெக்டான அவுசான அறியப்படுறதா இல்முல் அருள். ومن فاسدها ويرجو الفضل الانشاء الى خليل احمد الفراهيدي البصري. அந்த அவுசான்களை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொன்னா ஹலீல் அஹமது ஃபராஹி தான். ஃபர்ஸ்ட் எவ்வளவு கொண்டு வந்தாருன்னா 15 பஹர் கொண்டு வந்தார். ஹம்சத் அஷர பஹரன். இந்த பஹர்னு எதை சொல்றாங்கன்னா இதை பாப்பீங்க இருக்கு இல்லையா, இந்த புகர் அப்படிங்கிறது பஹரு தவீல். இங்க பாத்தீங்கல்ல ஹஃபீஃபு நசீஃபு, இந்த மாதிரி ஒரு 4 மட்டும் இங்க படிப்போம். நம்ம இங்க படிக்கிறது என்னன்னா தவீலு காமிலு ஹஃபீஃபு பசீத் அப்படிங்கிற 4 மட்டும். இந்த இதுல பார்த்துருப்பீங்க, இதுல இந்த ஜாக்ஸ்ல வந்து கொல்ல காத்துல யார் யார் என்னென்ன பஹர்ல எழுதிருப்பாங்கன்னு வரும் இல்லையா. இங்க வந்து சொல்ல இதுதான் பஹர்னு சொல்றது. இப்ப நமக்கு 4 தான் நம்ம படிக்க போறது. இந்த இதுல வாஃபில் கிடையாது. தவீலு காமிலு பசீத்து ஹஃபீஃப் 4 மட்டும். இதுதான் பஹர்னு சொல்லுவாங்க. இத ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது யாருன்னா இவர் தான் ஹலீல் அஹமத் ஃபராஹிதிங்கிறத என்ன செய்யறாரு, இந்த பஹர் அவுசான்களை கொண்டு வர்றாரு. எத்தனை கொண்டு வர்றாரு, எத்தனை 15 கொண்டு வர்றாரு. கரெக்ட், 15 கொண்டு வர்றாரு. 15க்கு அப்புறம் அவருடைய ஸ்டூடெண்ட் அக்பஷ் என்ன செய்யறாருன்னா ஒரு பகர் எக்ஸ்ட்ரா சேர்க்கிறாரு. 16வது ஒரு பகர் எக்ஸ்ட்ரா சேர்க்கிறாரு. அந்த 16வது பகருக்கு பேர் தான் என்னன்னா முஸ்ததாரக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்கு, முஸ்ததாரக்குன்னு சொல்றாங்க. ஹபபு, முஹதீஸ், முக்தரியா, முக்தசிப், ஷகீக் ஐனன், இவ்வளவு பேர் இருக்கு. இதுல ஃபேமஸா இது நெட் எக்ஸாம்ல இது வரைக்கும் வந்த 2 பேர் என்னன்னா முத்ததாரக்கும் ஹபபும். 2 பேருமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது இல்லாம அல் முஹதஸ், முக்தரியா, முக்தசிப், ஷகீக் சில பேர் எல்லாம் இருக்கு. சோ அந்த 16வது பகர் கொண்டு வர்றது யாரு, அக்பஷ். அக்பஷ் யாருக்கு உஸ்தாதா இருந்தார் ஞாபகம் இருக்கா? இவருக்கு நினைக்கிறேன் அபு காசிம் பஷர் அல் ஆமிரிக்கு வருவார். வேற யாருக்கு உஸ்தாதா இருந்து படிச்சிருக்காங்க ஞாபகம் இருக்கா? எங்கேயாவது எழுதி வச்சிருக்கீங்களா? ஞாபகம் இல்ல. எங்க ஜாஹிலுக்கு உஸ்தாது, ஜாஹிலோட உஸ்தாது அஸ்மாயி அக்பஷ் அபுதான். ஜாஹில் அக்பஷ் உஸ்தாது 2-3 பேருக்கு உஸ்தாதா வருவாரு. இதோ அபு காசிம் பஷர் அல் ஆமிரிக்கு இந்த அக்பஷ் உஸ்தாது. வேற இப்னு ஜின்னிக்கு உஸ்தாது. இப்னு ஜின்னி அடுத்த 6வது வீட்டுல படிப்பீங்க, அவருக்கு உஸ்தாது. வேற அதான் போல. ஓகே, இந்த அக்பஷ் வந்து நஹ்வி நஹுல. இத இப்ப இவர் யாரா இருக்க பெரிய பெரிய ஆளுமாக உஸ்தாதா இருந்திருக்காரு. யாரா இருக்கு இப்ப நம்ம படிச்சதுல ஜாஹிலுக்கு, அபுல் காசிம் பஷர் லாமிதிக்கு, அப்புறம் இப்னு ஜின்னி, அவங்களுக்குலாம் உஸ்தாத். அவர் 5வது பஹர் நான் சொன்னேன், முத்ததாரு கபாப், இந்த பேர்கள்லாம் சொல்லுவாங்க. ஒய்ய சித்தத் அஷர பஹர் மொத்தம் 16 ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்ப ஹலீல் வந்து அவர் ஸ்டூடெண்ட் மாமூன் கிட்ட சொல்றாரு, யா யா இப்படி நஹ்னு இல்லல் கலவி மின்க அஹ்வஜ். ஓ, மாமூன் கிட்ட ஹலீல் சொல்றாரு. இது யார் சொன்னான்னு கேட்டிருந்தாங்க. உங்களோட பேனாவின் பக்கம் நாங்க தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாமூனை பார்த்து சொல்லியிருப்பாரு. யாரு, ஹலீல். ஓகே, அப்புறம் கிதாபத்துல அவர் தக்தலிஃபுல் கிதாபத்துல அவர்ல அல்ல கிதாபத்தில் இம்லா ஐயா ஹைசு தக்கமோ கிதாபத்துல அவர்கள் அல்ல முதல். அதாவது இப்ப நான் நார்மலா நீங்க நம்ம இது பலாகா படிக்கிறோம் இல்லையா, அதுக்கும் இந்த கவிதையில உள்ள ஆடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு நிறைய. பேசிக்காவே டிஃபரன்ஸ் இருக்கும். அது மபுதை லஃப்லி லா மபுதல் ஹத்தி.
இது வார்த்தையை கவனிச்சு கத்துனா இந்த ஹேண்ட் ரைட்டிங் எழுத்துக்களை கவனிச்சு கிடையாது அப்படின்னு ஒரு பேசிக்காவே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒமின் சும்மா தக்கும் அலாம் அப்தாயின் அசாசியன். அதுல 2 அசாஸ் வரும் மத்தியில சொல்லுவாங்க. அவ்வளவு மோஜமல் அரபியா கிதாபுலாய் கலீல் அஹமத். இது ஃபர்ஸ்ட் அரபிக்ல வந்த முதல் மாஜம் அப்படின்னா டிக்ஷனரின்னு அர்த்தம், தெரியும் இல்லையா? மாஜம்னா என்ன? முதல் டிக்ஷனரி என்னன்னா கிதாபுல் ஐனு. கிதாபுல் ஐன் எழுதுன யாருன்னா இவர் தான், கலீல் இப்னு அஹமது அல் ஃபராஹிதி அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டும். சரி, இவங்க அந்த பேசிக்கா அருளுக்கும் நார்மல் கிராமருக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னாங்க இல்லையா? 2 அசாஸ்ல வரும், 2 இதுல வரும்னாங்க. என்னன்னா இங்க பாருங்க, குல்லுமா இன்திக்கு பிஹி யுக்தப். எது இன்திக்குனா நத்தக்க இன்திக்குனா என்ன சொன்னேன்? இன்துக்குனா என்னன்னு சொன்னேன்? மொழியிறது, சொல்றது. இப்ப குல்லுமா இன்தக்கும், எதெல்லாம் மொழியப்படுமோ எதெல்லாம் சொல்றோமோ அதை எழுதுவோம். யுக்தப். வலம் லம் யகுன் மக்தூபன், அது எழுதுறதா இல்லாம இருந்தாலும் சொல்லுவோம். உதாரணமா தாகா இருந்துச்சுன்னா, தாகால இது நார்மலா இதுதான் ஒரிஜினல் தாகா, கரெக்டா? அப்படிதான் தாகா படிப்போம். ஆனா அருள்ல எப்படி எழுதுவாங்கன்னா தாகான்னு எழுதுவாங்க. புரியுதா? நீ அலிஃப சேர்த்தான்னு சொல்றோம். இது அருளுடைய சட்டம். நீங்க அங்க நார்மல் கிராமர் யோசிக்க கூடாது. அதனாலதான் இங்க டிஃபரெண்டா வரும் அப்படின்னாங்க. அதான் குல்லுமா இன்தக் பிஹி யுக்தப். எதெல்லாம் சொல்றோமோ மொழிகிறோமோ அது எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தாகா அப்படிங்கிறத எப்படி எழுதுறாங்க? இப்படிதான் எழுதுவாங்க, இப்படி எழுத மாட்டாங்க. அடுத்து இல்முன். இல்முன் நம்ம நார்மலா எப்படி படிக்கலாம்? இங்க இல்முன் எப்படி எழுதுவாங்கன்னா தமிழ்லாம் இல்முன் இப்படி எழுதிடுவாங்க. நூன் சேர்க்க படிக்கிறோம் இல்லையா? நூன்னு சொல்றோம், ஆனா இங்க நூன் இல்ல. நூன் இங்க என்ன வரும்? அருள்ல நூன் வந்துடும். இங்க பாருங்க, லாக்கின்ன. லாக்கின்னங்கிறதுல 2 நூன் வருது. ஒரு நூனுக்கு ஃபர்ஸ்ட் சுத்தம் இருக்கலாம், சத்தா வைக்கிறோம் நம்ம நார்மல் நகுடைய ரூல். ஆனா இங்க பாருங்க லாக்கின்ன எப்படி எழுதுறாங்க. அதே மாதிரி மர்றவை இப்படிதான் எழுதுவாங்க. புரியுதா? சோ இந்த 2 அடிப்படையில டிஃபரெண்டா இருக்குன்னு சொன்னால முதல் விஷயம் என்னன்னா, புல்லுமா இன்தக் பிஹி யுக்தப், மொழிகிறது எல்லாத்தையும் எழுதுவாங்க. இந்த மாதிரி புல்லு மாலா இன்தக் ஃபலா யுக்தப், எதெல்லாம் சொல்ல மாட்டாங்களோ அதை எழுத மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரஜாவு இருக்கு, ரஜாவு இக்தவர் ரஜாவு தான் எழுதுவாங்க. இந்த ரஜாவுல நம்ம நார்மலா இந்த அலிஃப் சேர்ப்போம் இல்லையா எழுதும் போது, ஆனா இங்க அலிஃப் இவங்க சேர்க்க மாட்டாங்க. இவங்க ஏன் இந்த அலிஃப் சேர்க்கல சொல்லுங்க? ஏன்னா இந்த நம்ம சொல்ல மாட்டோம், ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். அது ப்ரொனவுன்ஸ் பண்ணாதனால அவங்க எழுதுறது இல்லை. அதே மாதிரி ஒரு நிமிஷம். ஓகே, அதே மாதிரி பஸ்தமா அப்படின்னு சொன்னா பஸ்தமா இந்த அலிஃப் சொல்ல மாட்டோம், விட்டுட்டு சேர்த்தா அப்படிங்க பஸ்தமா. சோ புரியுதா? எந்த விஷயத்துல மாறுபடுதுன்னா, மொழிகிறத ப்ரொனவுன்ஸ் பண்றது எல்லாத்தையும் எழுதுவாங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணாதது எழுத மாட்டாங்க. டிஃபரன்ஸ் புரியுதா? இதுதான் அருள். அடுத்து இஷ்பா. ஹர்ஃபு ரவி ஆஹர் ஹர்ஃபு சஹீ ஃபில் பைத்தி. ஹர்ஃபு ரவி அப்படின்னா இஷ்பான் என்ன சொல்றாங்க? ஹர்ஃபு ரவி. ஓகே, ஆஹர் ஹர்ஃபு சஹீஹி ஃபில் பைத்தி வலைஹி தன்சபுல் கசீதா ஃபதுகால் மீமியா. ஆமா, இது நம்ம படிச்சோம். ஹர்ஃபு ரவினா ஒவ்வொரு பைத்தோட அந்த லாஸ்ட் எழுத்து இருக்குது இல்லையா, அந்த லாஸ்ட் எழுத்தோட தான் அது என்ன பைத்துன்னு சொல்லுவாங்க. மீமியாவா லாமியாவா நம்ம இங்க பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? இந்த எங்க படிச்சோம்? லாமியா. இம்ரோல் கைஸ் லாமியா மீமியா ஹாயியா தாலியா, இது எதை சொல்றாங்க? இதை எதை வச்சு சொல்லுவாங்க சொல்லுங்க? பாயா லாமின் எப்படி சொல்றாங்க? இது அதனுடைய அந்த கடைசி எழுத்த சொல்றாங்க. ஹர்ஃபு சஹீஹி அதோடைய கரெக்ட் சஹல் லாஸ்ட் லெட்டர், அதை தான் துக்கால மீமியா லாமியான்னு சொல்றது. இப்போ ஷப்போ பி மத்தின் முத்தஜானிசின் ஹரக்கத்தில் ஹர்ஃபி. சில நேரம் அந்த லாஸ்ட் முத்தஜானிஸ்னு அந்த ஓரமா இருக்கிற அந்த ஹரக்கத்துடைய மத்து சொல்லுவாங்க, அது இருக்கட்டும். அது எப்படி மிஸ்ல இருக்கணும். அல் ஹுக்குமு அப்படிங்கிறாங்க, அல் ஹுக்குமு அப்படின்னு மத்துனா என்ன தெரியுதுல? மத்துனா என்ன? நார்மலா மத்துனா என்ன ஓதுறதுல ஹிந்தி படிக்கிறது. சோ அந்த மத்துனா அது ஹுக்குமு அப்படிங்கறது எப்படி சொல்லிடுவாங்கன்னா ஹுக்குமு. புரியுதா? அப்புறம் நார்மலா இந்த ஹவுமலி அப்படின்னா ஹவுமலி கடைசியில உள்ள எழுத்தோட சேர்த்து
எதை சேர்த்துருவாங்கன்னா ஒரு சின்ன மத்து மாதிரி சேர்த்துருவாங்க அப்படின்னு. மத்து எதுல சேர்ப்பாங்கன்னா லாஸ்ட் லெட்டர் எல்லாமே மோஸ்ட்லி இந்த அலிஃபாவியால தான் வந்து பேருல வராது. கதாலிக்க ஹுரூஃபுல் லமாயில் அந்த மாதிரிதான் லம்மீருடைய எழுத்துக்களும் நூனுல் ஜமை எஸ்பஹு மிஸ்லுக்க கலாமுக்க கலாமுக்கா அப்படிங்கறத கலாமுக்கா அப்படி சேர்த்துருவாங்களாமா. இது என்னது? இங்க லமீர்னா லமீர முத்தசில் இருக்கு இல்லையா, அது சொல்றாங்க. அவர் நூனுல் ஜமா எங்க வருது இங்க? ஆன்சர் எக்ஸாம்பிள் கொடுக்கல. நூல் ஜமானா கலாமுக்குன்ன அப்படின்னு முடிவு வச்சுக்கோங்களேன். அதான் குன்ன அப்படின்னு முஸ்லிமீனா முடிஞ்சா முஸ்லிமீனா அந்த யார் நூல்ல லாஸ்ட்ல அந்த அலி சேர்த்துறாங்க மோஸ்ட்லி. அப்படி பார்த்தா லம்மாக்கு வாவும் நம்ம நீ படிச்ச அலிஃப் கரஸ்பாண்ட்ஸ் டு அந்த ஞாபகம் இருக்கா? ரூலு அலிஃப் கரஸ்பாண்ட்ஸ் டு என்ன அப்படி வச்சுக்கலாமா? அப்படி இல்ல இல்ல பாப்போம். இங்க ஹுக்கும் முடியுது. ஹொக்குமு இங்க லம்மாவே முடிச்சு மீமோட வாவை சேர்த்து ஹொக்குமு மீமுக்கும் வாவு இது லம்மா கொடுத்துடுறாங்க. முஸ்லிமீன அந்த பத்தையா இருக்கலாம் முஸ்லிமீனா. மோஸ்ட்லி அந்த அலிஃபு பத்தகா லா வாவு லம்மா அப்படி வரும்னு நினைக்கிறேன். ப்ரொசீடி கொஞ்சம் இது வரைக்கும் நீங்க படிக்காதது. மதரசாக்கள்லயும் இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த செம் ப்ரொசீடி உங்களுக்கு வந்துச்சா? ஃபர்ஸ்ட் இயர்ல வந்திருக்குமே பலாகாவோட சேர்த்து. இது எல்லாமே இன்ட்ரோ தான், கோட்டாகிறது வரும். சரி ஒருத்து அடுத்து மக்காத்திவுல் அருளா இது அல்லஃபு மக்தவுல் அருளி மீன் ஹர்ஃபைன் அகல்லின் யசீத் அல் ஹம்சா. அதாவது மக்தவுல் அருளி அப்படிங்கிறது வந்து குறைஞ்சது 2 ஹர்ஃப் இருக்கும். அக்கல் யசீத் அல் ஹம்சா அதிகமா 5 இருக்கும். இது கசிம் அருளியத்து தஃபாயி அல்லது தத்தகவனு மின் ஹவுசானு ஷாரி மக்காத்தி. ஓ இங்க சொல்றாங்க குறைஞ்சது 2, அதிகபட்சமா எத்தனை? 5. அதுக்கு இந்த மக்காத்திக்கு சில அவுசான்கள் இருக்கு, சில பேர்கள் சொல்லுவாங்க. அதாவது கவனிங்க, சபபுல் ஹஃபீஃப், சபபு சகி, இதெல்லாம் பேரா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், இது அப்படியே இங்கேயும் வரும். சபபுல் ஹஃபீல், சபபுல் ஹஃபீல், சகீல். ரெண்டாவது வத்தீதல் மஜ்மு, வத்தீதல் மஃப்ரூக். அப்புறம் சுகுரா குப்ரா, ஃபாசில்ல சுகுரா குப்ரா, அதுதான் வரும். ஓகே, இங்க சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? அக்கல்ல மின் ஹார்ஃபைன் குறைஞ்சது 2 ஹார்ஃப் இருக்கு, அதிகமா 5 ஹார்ஃப் இருக்கும். அதுல சில மக்காத்தி இருக்குங்க. என்னென்ன மக்காத்தி அப்படின்னு சொன்ன டைப்ஸ்னு வச்சுக்கோங்க. என்னென்ன டைப் அப்படின்னா சபபுல் ஹஃபீப் சக்கி, இது ரெண்டுமே 2 எழுத்தோட சம்மந்தப்பட்டது, 2 ஹர்ஃபோட சம்மந்தப்பட்டது. அந்த 2 ஹர்ஃப்ல அவ்வல் ஹுமா முத்தஹர்ரிக் சானி சாக்கி, 2 ஹர்ஃப்ல 2வது ஹர்ஃப்ல சுக்கூன் இருக்கும். அந்த சுக்கூனை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட்ல ஹரக்கத்தும் 2வது சுக்கூன் கத்து பல்லு இந்த மாதிரி. சக்கில்ல சுக்குன் வராது, ரெண்டுமே ஹரக்கத்து இருக்கும். லக்க பிக்க. ஸோ இந்த மாதிரி 2 லெட்டர் இருந்துச்சுன்னா அதுல 2 லெட்டர்ல ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு 2வது எழுத்துக்கு சுக்குன் இருக்கிறது ஹஃபீஃப். ஹஃபீஃப்னால என்ன அர்த்தம்? ஹஃபீஃப்னால என்ன அர்த்தம்? லேசானதுன்னு அர்த்தம். எப்போ லேசா இருக்கும் அப்படின்னா சுக்கூன் இருந்தா அங்க லைட்டா இருக்கும்னு அர்த்தம். சக்கில்னா ரெண்டுமே ஹரக்கத்து உள்ளது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வத்தியத் அல் மஜ்மு, வத்தீத் அல் மஃப்ரூக், ரெண்டுமே 3 ஹரக்கத்துக்கு உள்ளது. அந்த வத்தீத் அல் மஃப்ரூக் ஃபர்ஸ்ட் ஒன்ல 3வதுல சுக்கூன் இருக்கும். ஹஃபீஃப்ல என்ன சொன்னாங்க? ஹஃபீஃப் 2 எழுத்துல லாஸ்ட் லெட்டர்ல 2வதுல சுக்கூன் இருக்குங்கிறாங்கல்ல. 3 எழுத்து உள்ளதுதான் வத்தீத் மஜ்மு மஃப்ரூக். அதுல மஜ்முல 3வதுல சேம் அதே லாஸ்ட் லெட்டர்ல சுக்கூன் இருக்கும். இதுல மஃப்ரூக்ல நடுவுல சுக்கூன் இருக்கும். மஃப்ரூக்னா என்ன? ஃபரக எஃப்ரூக்னா பிரிக்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஃபரக எஃப்ரூக்னா என்னது? இந்த சுக்கூன் எதை பிரிச்சுன்னா 2 ஹரக்கத்தையும் பிரிச்சிருக்கு, நடுவுல சுக்கூன் வருது. கிளியரா? அகைன் நான் திரும்ப சொல்றேன், இது சிம்பிளா ஒன்னா மனப்பாடம் பண்ணணும் அல்லது ஹிண்டா ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஹிண்டா ஞாபகம் வச்சுக்கிறது சொல்றேன். 2 எழுத்து இருந்தா சபபு, 3 எழுத்து இருந்தா வத்தீது. ஓகேவா? பேரா தான் வரும். சபபு ஹஃபீன்ல 2வது எழுத்துல சுக்கூன் இருக்கும், வத்தீத் அல் மஜ்மூல 3வது எழுத்துல சுக்கூன் இருக்கும். அதே மாதிரி மஃப்ரூக்னா ஃபரக்கனா என்ன சொன்ன? பிரிக்கணும்னு சொன்ன. எதை பிரிக்கும்?
ரெண்டு ஹரக்கத்தை பிரிச்சு நடுவுல சுக்குன் வர்றதுதான் மஃப்ரூ பிரிச்சிருங்கிறாங்க. மஜ்மூன்னா லாஸ்ட்ல வருது. ஹஃபீஃப் லாஸ்ட்ல ரெண்டுல லாஸ்ட்ல வரும். மஜ்மூங்கிறது 3 லெட்டர்ல லாஸ்ட்ல வரும். ஓகேவா? அது ஃபாசிலா சுகுரா அப்படிங்கிறது 4 லெட்டரு. 4 லெட்டர்ல கடைசியில சுக்குன் இருக்கும். இதுவும் கடைசி சுக்குன் தான். அடுத்து குப்ரா வந்து ஏன் குப்ரானா ஏன் குப்ரான்னு சொல்றாங்கன்னு புரியுது. 5 லெட்டரை ஏன் குப்ரான்னு சொல்றாங்கன்னு சொல்லுங்க. கரெக்ட். இங்க சொன்னாங்க இல்லையா, அக்கல்லு ஹர்ஃபைன் அக்கல் வசீது இலா ஹம்ஸ். ஸோ குறைஞ்சபட்சம் 2 எழுத்து, அதிகபட்சம் 5 எழுத்து. ஸோ கடைசி ஃபைனலா எத்தனை எழுத்து தான் இருக்கணுங்கிறாங்க? 5 தான் லாஸ்ட் அதிகமான எழுத்து. ஸோ அதனாலதான் அது குப்ரா. 4 எழுத்துன்னு தான் சுக்ரா. இதுலயுமே லாஸ்ட்ல தான் சுக்கணும். புரியுதா? ஸோ சபபு, வத்தீது, ஃபாசிலா சுக்ரா குப்ரான்னு சொல்றதுதான். சுக்ராங்கிறது 4 எழுத்து உள்ளது, குப்ராங்கிறது 5 எழுத்து உள்ளது. எல்லாத்துலயுமே கடைசியில தான் சுக்குன்னு வந்துருக்கு. ஹாமிசு சாக்கின் அமர்னா ஷஜரத்தின் ஷஜரத்தின் ஹரக்கத்து வருது, பட் சுக்குன்னு வரணும். அமரனான்னு வருதுல, அந்த அலிப்புக்கு சுக்குன் ஆக்சுவலா. புரியுதா? இதுல ஒரு விஷயம், அந்த சுக்குன் வர்ற விஷயத்துல ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. ஒரு சின்ன கிட்ட வச்சு சொல்லுங்க. மத்த இது மஃப்ரூக் விட்டுருங்க. மஃப்ரூக் அல்லாம சரி 4 சுக்குன் வர்றதுல ஒரே ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. என்ன? எல்லாமே லாஸ்ட்ல தான் சுக்குன் வருது. ஓகேவா? ஹஃபீஃப்ல லாஸ்ட்ல தான் சுக்குன் வருது. மஜ்மூல லாஸ்ட்ல சுக்குன் வருது. குப்ராலையும் லாஸ்ட்ல சுக்கணும், சுக்ராலையும் லாஸ்ட்ல சுக்கணும். ஒன்னே ஒன்று மட்டும் நடுவுல சுக்குன் பிரிக்குது, ஹரக்கத்தை பிரிக்குது. அது என்னது? மஃப்ரூக். புரியுதா? ஓகே, அது பேர் பேரா சொல்லுங்க. யார் சொல்லுவா? சபப் ஹஃபீஃப் சகீல 2 எழுத்து, மஜ்மூ மஃப்ரூக் 3 எழுத்து, சுக்ரா 4, குப்ரா 5. அவ்வளவுதான். முபினா சொல்லுங்க. ஆமா, எல்லாமே சொல்லுங்க. டிஃபைனோட சொல்லுங்க. ஓகே, இது கிளியரா? அடுத்து இதுதான் நீங்க சொன்னது. ருமூசு தக்தி. அந்த தக்தின்னு சொல்றாங்களே, தக்தின்னா இதுதான். அதோடைய சிம்பிள்ஸ். ருமூஸ்னா என்ன? அடையாளங்கள்னு அர்த்தம். இதுதான் எது எதெல்லாம் ஹரக்கத்துல இருக்கோ, ஹரக்கத்துல இருக்கிறது கோடு போடுவாங்க. ஹர்ஃபில் முத்தஹர்ரிக். எது எதெல்லாம் முத்தஹர்ரிக் கவிதையில முத்தஹர்ரிக்கா இருக்கிறதுல கோடு போடுவாங்க. சாக்கினா இருக்கிறதுல என்னது ஜீரோ போடுவாங்கன்னு வச்சுக்கோமா. இது என்னன்னு சொன்னாங்க சார் அந்த உங்களுக்கு சொல்லும் போது? இது நம்பர் படி பார்த்தா சுக்கூனுக்கு மேல வர்ற அந்த ஜீரோ, நான் ஜீரோன்னு தான் சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு அங்க கிளாஸ்ல என்னன்னு சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? எல்லாம் யோசிக்கிறீங்க, படிச்சது மறந்துடுச்சா? இல்ல, ஒவ்வொருத்தங்க அது எப்படி வருங்கிறது எப்படின்னா, நான் சொல்லும் போது ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்ன்னு சொல்லிட்டேன். பைனரினா பைனரினா தெரியுமா? யா- கிட்டத்தட்ட டெசிமல் அப்படிங்கிறது பாயிண்ட் வச்சு வர்றது. பைனரி கேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சது இல்லையா? இது இது கிடையாது, மேக்ஸ் கிடையாது. நான் சொல்ற பைனரி மேக்ஸ் கிடையாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரிங்க மேம். பேசிக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்லாம் பைனரி லாங்குவேஜ்ல வரும் அப்படிம்பாங்க. சிஸ்டமோட லாங்குவேஜ் எப்படின்னா, இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப இதா பொருள் ஆக பேசிக். இப்போ நீங்க கம்ப்யூட்டர்ல எனக்கு பாருங்க, மைண்ட் இப்போ அங்க போயிடுச்சு. கம்ப்யூட்டர்ல ஒரு வார்த்தை டைப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏஎன்டி என் வேர்ட்ல டைப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏஎன்டிக்கு வந்து ஏஎன்டிஏ சிஸ்டம் எடுத்துக்காது, நமக்கு வியூ ஆகிறது அப்படி. அது ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்ல தான் எடுத்துக்கும். சிஸ்டம் அப்படிதான்.
அந்த சிஸ்டம் லாங்குவேஜ்க்கு எப்படி சொல்லுவாங்க, ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் அதே தான் இங்கே அப்ளை பண்ணேன். ஹரக்கத் இருந்தா இது ஒன்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுக்கூன் இருந்தா ஜீரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் பைனரி ரிமைன் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு ஒரு இங்க இருக்குல்ல, புரியுதுல, இதான் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் தான் பைனரி. இந்த 97லாம் இது இப்படிதான் எடுத்துக்கும். பட் இந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. சிஸ்டம் தெரியும், இதை தான் இங்கே அப்ளை பண்ணி சொன்னேன். போன தடவை தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஒன்றும் இல்லை, இதையும் தெரிஞ்சுக்கோங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அரபி படிக்கிறவங்க சிஸ்டம் தெரியக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் என்னன்னா இதுதான், அது இப்படிதான் எடுத்துக்கிறோம் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்ல. இதுக்கு பேரு பைனரி கோட்னு சொல்லுவாங்க. நீங்க டெசிமல் அண்ட் பைனரி வந்து மேக்ஸ்ல சொல்றீங்க, அது வேற. இப்ப இது பாருங்களேன், ஏ அப்படிங்கிறது அது எப்படி எடுத்துக்குது, ஏ கேப்ஸுக்கு ஒரு பைனரி கோட்ல எடுத்துக்குது, ஏ ஸ்மாலுக்கு ஒரு பைனரி கோட்ல எடுத்துக்குது. சிஸ்டம் இப்படிதான் எடுத்துக்கிறோம். பட் நமக்கு அது தெரிய தேவையில்ல. அதே மாதிரி இங்க வச்சுக்கோங்க, ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். ஒன்ஸ் எதுக்கு, ஜீரோஸ் எதுக்கு? சொற்கோனுக்கு, அவ்வளவுதான். அப்புறம் இது இங்க என்ன எழுதியிருக்கேன், பதுர் சாக்கிர் செய்யாப்பு 7வது வீட்டுல வருவாரு. அவ்வளவு கசின் ஷாரில் பொருள் ஹல்கான குப்மன், ஷாரில் பொருள்ல ஹல்கா அவர் கவிதை எழுதிப்பார், பாகிர ரம்லில் எழுதியிருப்பார். ரமல் நமக்கு இங்க சிலபஸ்ல இல்ல, ஆனா பதுர் சாக்கி சிலபஸ்ல இருக்காரு, இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுதான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வசன் இருக்கு. இது நம்ம என்ன செஞ்சாகணும்னா மெமரி பண்ணி ஆகணும். பட் 4ங்கிறது மெமரி பண்றது ஈஸி தான். பட் அதுக்கும் ஒரு ஹிண்ட் வச்சிருந்தேன் நான், ஒரு க்ளூ மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது பண்ணேன். இது என்ன சொல்றது, இது பங்குரு தவிலுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி வரும்னா, இது எல்லாமே வசன் எப்படி வரும், ஃபவுலும் மஃபாயிலுன் ஃபவுலுன் மஃபாயிலுன் ஃபவுலுன் மஃபாயில், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 வருது, ஓகேவா? அடுத்தது பாருங்க, இந்த கோடுக்கு அப்புறம் வருவோம். அடுத்து பஹ்ரே காமில் பாருங்க, முத்தஃபாயிலுன் முத்தஃபாயிலுன் முத்தஃபாயில், வெறும் முத்தஃபாயில் தான். மேல வர்றது 4, ஃபவுலுன் மஃபாயில், மீமும் ஃபா வர்றது, ரெண்டுமே 4 வருது. இது முத்தஃபாயில் 3 வருது. 3வது பாருங்க, ஃபாயிலத்துன் முஸ்தஃபிலுன், ஃபாயிலுன் முஸ்தஃபில், இதுலயும் 3 வருது. திரும்ப முஸ்தஃபிலுன் ஃபாயிலுன் முஸ்தஃபில் ஃபாயிலுன் 4 வருது. இந்த ஆர்டர் படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு, ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன, இல்ல இல்ல இல்ல, பஹர் நேம் கேக்குறேன். தவீலு. 2வது காமிலு. 3வது ஹஃபீஃபு. 4வது பசீத். ஓகே, தவீலு காமிலு ஹஃபீஃபு பசீத். சொல்லுங்க எவ்ரி ஒன். தவீலு காமிலு ஹஃபீஃபு பசீத், தவீலு காமிலு ஹஃபீஃபு பசீத். இது 4மே இதுதான் ஆர்டர். இதுல எதுக்கு 4 வருது வசனு? ஃபர்ஸ்டும் லாஸ்டும், ஃபர்ஸ்டும் லாஸ்டும் 4 வரும், நடுவுல 2க்கு 3 வரும், அவ்வளவுதான். புரியுதா? புரியுதா? ஆனா ஒரு டிஃபரன்ஸ், இன்னொரு டிஃபரன்ஸ் இருக்கு. பசீத்துக்கு 4 வருது, ஹஃபீஃபுக்கு 4 வருது. ஃபவுலுன் மஃபாயிலுன் ஒருத்தர் இங்க எப்படி வருது, முஸ்தஃபீலுன் ஃபாயிலும். புரியுதா? 4 இருக்கு, தவீலு காமிலு ஹஃபீஃபு பசீத்து. அது 4 வசன் வருது என்னென்ன, ஃபர்ஸ்டும் லாஸ்டும், நடுவு 2 வர்றதுக்கு 3. இப்போ இந்த 4 வர்றதுல பாத்தீங்கன்னா இந்த முஸ்தஃபீலுன் ஃபாயிலும் இது ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். முஸ்தஃபீலுன் ஃபாயில் எதுக்கு வரும், அது அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இதுலயும் 4 வருது இதுலயும் 4 வருது, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இதுல 4 வருது எப்படி வருது, ஃபவுலுன் மஃபாயிலுன் வருது. அதுல முஸ்தஃபீலுன் ஃபாயில், இதுல முஸ்தஃபீல் ஃபாயில் மீம் முன்னாடி வர்றது, முஸ்தஃபீல் ஃபாயில் வர்றது லாஸ்ட்ல வர்றது. இதை ஒன்ன ஞாபகம் வச்சுக்கிட்டாலே
அந்த 4 ஃபர்ஸ்ட்ல வரும் ஞாபகம் வந்துடும். கரெக்டா? அதே மாதிரி நடுவில் உள்ள ரெண்டுக்கும் 3 வரும். இது ஃபாயிலுன், ஃபாயிலுன் முஸ்தஃபீலுன் ஹஃபீஃபுக்கு வரும். காமிலுக்கு முத்தஃபாயிலுன் முத்தஃபாயில் முத்தஃபாயில். இது காமிலோடது ஈஸியா ஞாபகம் வந்துடும். இது நீங்க ஹிண்ட் கூட வச்சுக்க தேவையில்லை. எல்லாமே பாருங்க ஒரே தான் வருது, தெரியுதா? முத்தஃபாயிலுன் 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 முத்தஃபாயிலுன். இது வந்தாலே என்னதான்? காமில் தான். கரெக்டா? அப்போ 3 வசன் உள்ளது கேக்குறாங்க. 3 வசன் சொல்றேன் பாரு, 3 சென்டென்ஸ் உள்ளது கேக்குறாங்க. இது கேக்குறாங்க ஃபாயிலுன். நீங்க இது வந்தாலே நீங்க கண்ணை மூடிட்டு என்ன போடலாம்? ஹாஃபிஃப்னு எழுதிடலாம். இது கேட்டிருக்காங்க, வசனை கொடுத்து கீழே இது என்ன பஹ்ருன்னு கேட்டிருக்காங்க. பஹரை கொடுத்து கீழே இந்த 4 வசனையுமே கொடுத்து இது எது வரும்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே மாத்தி கேட்டிருக்காங்க. எக்ஸாம்ல வந்திருக்கு. சரி, இப்ப நான் என்ன க்ளூ சொன்னேன், அதோட ஆர்டர் சொல்லுங்க. 2 விஷயம் ஞாபகத்துக்கு சொல்லி சொன்னேன். ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டரு, 2வது 4 வர்றதுக்கு 1. அப்ப 4 வர்றதுல மெமரி பண்றது எதை ஞாபகத்துக்கு சொல்லி சொன்னேன்? யார் சொல்லுவா? கரெக்டா சொல்லுங்க. யார் இருங்க, சஃபரின் சொல்லுங்க. இல்ல, நான் ஆர்டரா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 4 பகரே சொல்லுங்க. எதுக்கு? என்னென்ன? இல்ல, ஓகே. ஃபர்ஸ்ட் பசீத், காமில, ஹஃபீஃப், பசீத். அதுல ஃபர்ஸ்டும் லாஸ்டும். அதுல 4வது லாஸ்ட் வர்றதுக்கு தான் எது ஃபர்ஸ்ட் வரும்? அவ்வளவுதான். போதுமா? இது ஞாபகம் வந்துட்டாலே மிச்சம் எல்லாமே எழுதிடலாம். எது மனப்பாடம் பண்ண தேவையே இல்லை, பார்த்தோன்னு புரியும். எப்படி புரியும்? எப்படி புரிஞ்சுக்க முடியாது பார்த்தோன்னு? எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே இப்ப நீங்க மனப்பாடம் பண்ணாமே அந்த 4 பகர் வசதி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகேவா? இதுல இன்னொரு பாயிண்ட்டுக்கு போவோம், கீழே சொல்லுவாங்க. ஓகே, புரியுதா? இதத்தான் நான் போன தடவை என்ன கேட்டாங்க தெரியுமா? இன்னொன்னு ஒண்ணு கேட்பாங்க, அது தனியா படிச்சோம், நான் சொல்றேன். இது என்ன? ஓகே, இது முடிஞ்சிருச்சு இல்ல? இது பார்க்கணும், முடிச்சு நான் சொல்றேன். ஓகே, இப்போ என்ன கேட்பாங்கன்னா, ஒரு கவிதை. இதுல எப்படி கொஸ்டின் வரும் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த கவிதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதா நில்து மின்கல் உத்து ஒலி குல்லி ஹையனும் குல்லு தாலிக்க ஃபௌக்கல் துராபி துராப். இந்த இது என்ன பகருன்னு கேட்பாங்க. எப்படி எழுதுவீங்க? எப்படி எழுதுவீங்க? கெஸ் பண்ணுங்க. நான் கேட்க கொஸ்டின் புரியுதா? இப்படிதான் எக்ஸாம் வரும். இந்த மாதிரி கவிதை கொடுத்து வசனம் எழுதுற ப்ரொசீஜர்ல இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. ஒரே ஒரு நிமிஷம். இப்படிதான் கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டின் வந்து ப்ரொசீஜர் நாங்க போன தடவை மிஸ் பண்ணது அதான் ப்ரொசீடியில. அதாவது அதை பார்க்க ஆரம்பிச்சோம். நான் எப்படி பார்க்கணும்னு சொல்றேன். இப்ப இதான் எழுத்து மின்கல் உத்து வலி குல்லி ஹையனும். இந்த கவிதை கொடுத்துட்டு இந்த கவிதை என்ன பகருன்னு கேட்பாங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த முத்தஃபாயிலும் முத்தஃபாயிலும் ஃபாயில் முஸ்தஃபீலும் ஏதாச்சும் ஒரு கேள்வி வரும், வராம இருக்கும். வந்தா 2 மார்க் பலா சொல்ல மாதிரி வாங்கிடலாம், தப்பு இல்லை. ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியும். இப்படி வந்தா எப்படி செய்வீங்க? ஏதாவது கெஸ் பண்ணுங்க. அதான் எப்படி பார்க்கணும் சொல்லுங்க. அதுக்கு தான் எது எப்படி பார்க்கணும்னா, இந்த கோடு. அதுக்கு தான் என்னது? இந்த கோடு. இப்போ தவீலுக்கு எப்படி வரும்னா, இது நம்ம கொஞ்சம் படிக்க போறோம் இப்போ, சரியா? இங்க இது ஒமன் ஹாப அஸ்வாபில் மனாயா. இது ஞாபகத்துக்கு ஃபர்ஸ்ட் இது மட்டும் இது பெரிய கோடு வரும். நான் முதல் 2 தான் பார்த்தோம். இப்ப தவீலுக்கு எப்படி வருது?
எப்படி வருது? ஒமன் ஹாப, சரி கரெக்டாண்ணா, கரெக்டா. ஒமன் ஹாப அஸ்தாவி, இங்க பாருங்க. ஒமன் ஹாப அஸ்தாவி மனாயா. இங்க ஒமன் ஹாபாங்கிறது தனித்தனி, மண் தனி, வ தனி, மண் தனி, ஹாபா தனி. ஆனா இங்க பாருங்க, ஒமன் ஹா இங்க போயிருச்சு, தி அஸ்பாபல்ன்றது இங்க போயிருச்சு. புரியுதா? சோ நம்ம இதுக்கு எதை ஞாபகம் வச்சுக்கப்போ, இதுலதான் உங்க மைண்ட் செலுத்தணும். போன தடவை அது மிஸ் பண்ணி தான் ரெண்டு கேள்வி கேட்டாங்க, ரெண்டு கேள்வியுமே போச்சு இது பார்க்காம போனதுனால. அருள் பாத்துக்கலாம். அதாவது நாங்க எதுல மிஸ் பண்ணோம் அப்படின்னா, அருள் நிறைய படிச்சிருக்கோம், இது வந்தாச்சா இதுல போட்டலாம், நமக்கு தான் 80 மார்க்ல 20 கொஸ்டின் இருக்குல்ல, அப்படி ஒரு எப்படி சொல்றது, ஒரு இதுல விட்டுட்டோம். இது 2-3 கேள்வி கேட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு இந்த ஒரு 5 கொஸ்டின் அடிச்சிருந்தா முடிஞ்சிருக்கும். சரி, குழம்பு பிரச்சனை இல்லை, இதுல போயிருச்சுன்னு சொல்ல வரேன். மிஸ்டேக்ல இருந்தா லேர்ன் பண்ணிக்க முடியும். அதனாலதான் நான் உங்களுக்கு எம்சிக்கு எழுதி பார்க்கும் போது மிஸ்டேக்கை பாருங்கன்னு சொல்லி சொன்ன காரணம் அதுதான். மெயினா அதிகமா எதுல மிஸ்டேக் வரும் அப்படின்னா, இன்னும் நீங்க நிறைய எழுதி பார்க்கல. யூனிட் 3 பேலன்ஸ் இருக்கு, யூனிட் 4 பேலன்ஸ் இருக்கு, பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். நான் வரேன், ஞாபகம் இருக்கு. அதேமா நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த லைனை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைன், அப்ப இவ்வளவு பெரிய கவிதை இருக்கு, நீங்க ஃபுல்லாத்தையும் பார்க்க வேணாம். தவிலுக்கு எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் 2 1 ஒரு 0, அப்ப 1 0. எப்படி 2 1 0, ஒரு 1 அப்புறம் 0. 2 1 0 வந்தாலே அது தவில். மோஸ்ட்லி இந்த விஷயத்துல கன்ஃபியூஸ் வராது, காமில்ல தான் கன்ஃபியூஸ் ஆகும். காமில என்ன பிரச்சனைனா, இங்க பாருங்க, 2 மாதிரி கொண்டு வருவாங்க. முத்தஃபாயிலுன்னு கசீரன் மாத்த ஹவ்வல முத்தஃபாயில் இங்க இருக்கு இல்லையா, முத்தஃபாயில் இருக்குது இல்ல, முத்தஃபாயில் இதை வச்சு கோடு சொல்லுங்க எப்படி வரும். ஹரக்கத்துக்கெல்லாம் கோடு, சுக்கூனுக்கெல்லாம் 0 சொன்னோம்ல, கோடு ஒன்ஸ் அண்ட் 0s. உங்களுக்கு எப்படி சொல்றது, சரி. இப்போ முத்தஃபாயில்ல எப்படி வரும் சொல்லுங்க, எதுல கோடு வரும், எதுல 0s வரும்? கோடு வரும், 0s வரும். இதுதான் நமக்கு என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். சில நேரம் வ இதான் ஆரம்பிக்கும். என்ன இங்க இதான் சொன்னேன்ல, இங்க மனசுல வ வச்சு வச்சுக்கோங்களேன். வ இதா அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா 3 கோடு வந்தாலே, இங்க இருக்குல்ல 3 கோடு வந்தாலே கன்ஃபார்ம் என்னதான், காமில் தான், அது டவுட்டே கிடையாது. 3 கோடு ஒரு 0 வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் என்னதான், காமில் தான், டவுட்டே கிடையாது. ஆனா தஸ்கீனு சானிம் தரிக் சில நேரம் காமில்ல முத்துஃபாயில்னு வருது அப்படிங்கிறாங்க. முத்துஃபாயில்னா என்ன, இது முத்துஃபாயில் வந்தா எப்படி கோடு வரும் சொல்லுங்க. 1 0 1 0, இது ஒண்ணுதான் காமில மட்டும் இந்த டவுட் வரும். முத்தஃபாயில் வந்துச்சுன்னா 3 கோடு 0, கண்ணை மூடிட்டு காமில் போட்டுடலாம். இந்த மாதிரி இது அன்னசுரு வராது, ஐநா வராது, ஐநா அசுரா வராது. எப்படி சொல்றது, வ லைலு, இந்த 2 கோடு 0 அப்புறம் கோடு, இது வந்து தவில்ல வந்துடும். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இப்ப எல்லாமே இது ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் நம்ம. சில இது பாத்தீங்கன்னா, சில கவிதைகள்லாம் அந்த வ இது இங்க பாரு, இது 2 கோடு வந்துருதா, ஓகே பார்ப்போம். காமில்ல மட்டும்தான் அந்த பிரச்சனை. ஒன்னா ஒரு வசனம் கொடுத்தா ஒரே மாதிரியாவது கொடுக்கணும். இது நாங்க ஞாபகம் வச்சுக்கிறதே பெருசு, நீ மாத்தி மாத்தி வேற கொடுத்து. சோ 3 கோடு 3 1s 0s வந்துச்சுன்னா கண்டிப்பா என்னதான், இது என்னதான், காமில் தான். ஆனா சில நேரம் முத்துஃபாயில்னு போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு ஹாஷியா ஏதோ கொடுத்துருக்காரு, தக்துபாயிலன் முஸ்தஃபீலுன் கில்தாஹமா சிவாஃபிலுன், அதான் முஸ்தஃபீலுன்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஓ, முத்தஃபாயில்னு சொல்றாங்கல்ல, முத்தஃபாயில் சொல்ற மாதிரி முஸ்தஃபீலுன்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு. பட் அதுவும் கோடு 0 தான், பிரச்சனை இல்லை. அது நமக்கு பிரச்சனை, இது ஒன்னாதான் வரும். சோ அப்புறம் பாருங்க, ஹல் காதர எப்படி வருது, 1 0 1 0ன்னு வருதுல்ல. ஆனா இங்கேயும் இப்படியும் வருது. சோ இந்த ரெண்டுமே காமில வரும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தவீலுக்கு என்ன சொன்னோம், தவீலுக்கு எப்படி ஒரு ஸ்டார்டிங் 2 1s 0 அப்புறம் 1s 0 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 லெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே போதும் தான், ஃபர்ஸ்ட் 3லயே கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் நீங்க இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
போக போக உங்களுக்கே தெரியும் இது தேவையில்லைங்கிறது உங்களுக்கு எப்போ புரியுதோ அப்ப நிப்பாட்டிக்கோங்க. 2 ஒன்ஸ் 0 அப்புறம் 1 0 வந்தா என்னது தவியல். 3 1 0 வந்தா 3 1 0 காமில். இந்த ஒன்ஸ் 0 1 0 வரும்போது தான் இதாகும். ஏன் நான் சொல்றேன், இது பாருங்க, இதுக்கு போடலையோ, இதுக்கு இங்க பாருங்க, இது ஃபா ஃபா இலட்சம் இங்க எப்படி வரும், இதுக்கு இங்க போட்டிருக்காரா, இது நம்மளா போடுறதை விட இவர் வேற என்னமோலாம் சொல்றாரு. ஒரு 16 பகரே சொல்லியிருக்காரு. இவர் அந்த கோடே சொல்லல. இதெல்லாம் சொல்லணும், ஏன்னா அதுல கேள்வி வருது இல்ல. ஓகே, இது சொல்ல. ஸோ நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, நோட்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க, நான் போன இதுல எதுலையோ எழுதி வச்சிருந்தேன். ஹேபிட் நோட்ஸ்ல கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம். நான் அது போட்டே வச்சிருந்தேன், இது எங்க இருக்குன்னு தான் தெரியல. புக்ஸ் மேட்ச் ஒரு பக்கம் அதுல இருக்கா, இல்ல இல்ல, இங்க போட்டு வச்சேன். போட்டுட்டு விட்டுட்டேன். சில நேரம் நான் ஒரு டாக்குமெண்ட்ல இதை போட்டு வச்சேன், சேவ் பண்ணலையா இல்ல வேற இடத்துல எங்கேயும் சேவ் பண்ணிருக்கோம். போட்டு வச்சா இது நம்ம போட தேவையில்லை. சரி விடுங்க, நம்ம இங்க பார்ப்போம். ஓகே, இப்போ இது சொல்லுங்க, இதுக்கு எப்படி வருங்க ஹஃபீஃபுக்கு தாயில சொன்னீங்க ஃபர்ஸ்ட். இந்த இதுக்கு மட்டும் சொல்லுங்க, முதல் 5 இதுக்கு மட்டும் சொல்லுங்க. ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் எப்படி வரும்? 1 0 1 1 0, புரியுதா? 1 அப்ப கரெக்டா இருக்கா? 1 0 1 1 0, இது மட்டும் போதும், பஸ் 5 போதும். அது தெரிஞ்சாலே ஓரளவு தெரிஞ்சிடலாம். ஸோ ஹஃபீஃபுக்கு தவீலுக்கு எப்படி வருதுன்னா, ரெண்டு ஒன்ஸ் 0, காமில்ல 3 ஒன்ஸ் 0 1 0 1 0 வருது. இதுல 1 0 1 1 0 டிஃபரன்ஸ், இது மட்டும்தான். ஓகே, இது இருக்குமா, அதையும் பார்த்துட்டு வருவோம். இது சொல்லுங்க பசீத்துக்கு. 0 1 0 1, இதோட தான் குழப்பம், இதுதான் சொன்னேன். இப்போ இது 1 0 1 0 1 1 0 இருக்குது இல்ல, பட் அதேதான் அதேதான். 1 0 1 0 1 1 0, இது ரெண்டு மட்டும் தான் ஒரே மாதிரி வரும். இது இவனுக்கு 2 வசனம் ஏன் கொடுக்குறானுங்க, இங்க நம்ம டாக்குமெண்ட் பண்ணிடுவோம். நம்ம அடுத்து நான் இதுல பண்ணி சொல்றேன். ஓகே இருங்க, நான் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இந்த ஷீட்டை ஷேர் பண்றேன். இப்போ நீங்க உங்க புக்கை பார்த்து சொன்னீங்கன்னா அதே மாதிரி எழுதிக்கலாம். என்ன ஓகே தெரியுதா? இது புக்ஸ் எழுதியிருந்தேன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அதை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஓகே, தவியலுக்கு சொல்லுங்க. தவியல் ஃபர்ஸ்ட் எழுதுவா. என்னென்ன இருக்கு வரிசையா சொல்லுங்க, என்னென்ன பகர் இருக்கு தவியல். அப்புறம்
தமிழ் இந்த ஆர்டர் எப்பயுமே மறந்துடாதீங்க. ஏன் ஆர்டர் மறக்க கூடாதுன்னு சொல்றேன். ஏன் ஆர்டர் மறக்க கூடாது? பகர் நம்ம அப்படிதான் ஞாபகம் வச்சிருக்கோம். பகர் எப்படி ஞாபகம் வச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் 4 வரும். அதுல மீன் ஃபர்ஸ்ட் வருது எதுல மட்டும்தான் வரும்? பசீத் மட்டும்தான் வரும். 3 வர்றது நடுவுல இருக்க ரெண்டும். சரியா? அதுல காமிலுக்கு மட்டும்தான் என்ன எப்படி வரும்? சேமா வரும். இது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. பசீத்து மட்டும் ஞாபகம் வச்சா போதும். சரி, எதுவுமே நமக்கு பெருசா ஞாபகம் வைக்க தேவையில்ல. உங்க சிந்தனை எல்லாம் நீங்க இப்ப இதுலதான் வைக்கணும். இது சொல்லுங்க. இதுக்கு என்ன வரும் இப்போ? தவிலுக்கு ஒன்ஸ் ஜீரோ. இது மாதிரி வருது. ரைட் டு இல்ல ரைட் டு லெஃப்ட் இதுல வராதோ? அப்போ வேர்டு ஃபைல்ல தான் டைப் பண்ணணும். வருமே. இப்படி போகுது. ரைட் டு லெஃப்ட் ரைட் போகுது. என்னப்பா அதை காணோம்? இப்ப பார்க்கலாம், நேரம் இல்லை. அப்புறமா நான் நோண்டி பார்த்துக்கிறேன். இது இங்க எழுதிட்டு நம்ம அங்க கொண்டு போக முடியுமான்னு பார்த்து. ஓகே, இது வருதுல்ல. இதுதான் வேறு வேணும். ஓகே, தமிழ்ல சொல்லுங்க. இது என்னது? தமிழ்ல வருது பாரு. தவில் சொல்லுங்க. எப்படி வரும்? ஒன்ஸ் ஜீரோ 10வா? ஒன்ஸ் ஜீரோ 10 கரெக்டா? ஓகே. காமில்ல கண்ண மூடிட்டு போறது இது ஜீரோ இல்ல, இது போதும். இது போதும். நமக்கு குழப்பறது எது? 1 0 கரெக்டா? இதானே முஸ்தபாயில் பாருங்க. இது மட்டும் தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஹஃபீஃபுக்கு 160 நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே. இது ஹபீஃபும் குழப்பாது, தவிலும் குழப்பாது, காமிலும் குழப்பாது. இதுலதான் இதாகும். இது என்ன? 160 110. இது மட்டும்தான் சிக்கலாகும். இது வந்திருக்கு, சிக்கலா வந்திருக்கு. நான் அதை எழுதி படிச்சுட்டு போயும் நான் சரியா எழுதின கொஸ்டின் இருக்கு, படிச்சு போய் தப்பா எழுதின கொஸ்டினும். இது எப்படி வரும்? இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிக்கணுமே. அப்போ இதுக்கு அடுத்து உள்ளது பார்ப்போமா? அடுத்து உள்ளது பார்த்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். கரெக்டா? அப்ப என்ன செய்யணும்? அப்ப என்ன செய்யலாம்? இதுல இது பார்த்துட்டோம்ல. அப்போ வாங்க, அடுத்ததுக்கு வாங்க. எங்க என்னோட புக்கு இங்க இருக்கு. முத்தஃபா
இது வந்துச்சா 120 10 110. அப்புறம் என்னது? என்னது? முத்துஃபாயிலும். ஓ, இதுவும் எப்படி வருங்கிறது தெரியலையா அப்போ? இருங்க வரேன். இதுல இருக்கு. இதுல நான் என்னோட இன்னொரு இதுல போட்டு வச்சிருக்கேன். இதுல இப்போ காமில். ஓகே, காமில் தானே பாத்துக்கிட்டு இருந்தோம். காமில்ல இந்த 3 ஒன்ஸ் 0. இது இங்க வந்திருக்கு. இதான் இந்த ஃபர்ஸ்ட் 3 ஹரக்கத் இருந்தாலே நான் சொன்னேன் இல்லையா, கண்ணை மூடி காமில் போட்டுடலாம். வேற எதுக்குமே வராது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 1 0 இருந்தாலும் கண்ணை மூடி தவில் போட்டுடலாம். அது ரெண்டுமே ஈஸி. மசீத்து கிட்டத்தட்ட ஈஸி தான். இங்க இதுதானே காமில். 3 ஒன்ஸ் 0 1 1 0. இங்க பாருங்க, இதுல கொஞ்சம் வேற மாதிரி அருளா. ஆரில் பஹல் காமில் வந்தருபு தம்சீல். ஒண்ணு வந்து அருளா. ஃபைதா சஹல்த ஃபமா கசீர். ஓகே. வல் மக்துவு ஃபைதா அராதுல்லா நஷ்ரல் ஃபதீலா. இது 3 ஒன்ஸ் 0 தான். முத்தஃபாயில். அப்புறம் யா ரப்பு. இதான் 1 0 1 0 1 1 0. ஓகேவா? இதுக்கப்புறம் எப்படி வருது? இது அதே மாதிரி 1 0 1 0 1 1 0. இங்க ஓகே. நம்ம அது அதுதான் 2 வசன் வருது காமிலுக்கு. அதான பிரச்சனை. 3 1 வந்து 0 வந்துச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி தாராளமா காமில் வச்சுக்கலாம் தான். இப்போ இங்க 3 1 0 வருது இல்ல. அதுக்கு அடுத்து செகண்ட் கேரக்டர் போவோங்கிற. சொல்லுங்க, நீங்க என்ன கேக்குறீங்க முபீனா? அதுதான் சொன்னேன். ஆஹா, லைன் ஃபுல்லா பார்க்க வேண்டாம். பார்க்கலாம் தான். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பார்ப்போம். இப்போ இங்க 3 1 0 வந்துச்சுன்னா நமக்கு டவுட்டே இல்ல. கரெக்டா? 3 1 0 வந்தா காமில் தான். இங்க பாருங்க, 1 0 1 0 1 1 0 வருது. இப்போ இதோட அடுத்த லைனு, அடுத்த லைன் என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி 1 0 1 0 1 1 0 அதை பார்ப்போம். அதே மாதிரி தான் வருது. கோடு போட்டு 1 0 1 0 1 1 0 அதே மாதிரி தான் வருது காமிலுக்கு. சரியா? அப்ப ரெண்டாவது ஹஃபீஃபுக்கு பார்த்தா இது ஒரு ஐடியா பண்ணிட்டோம்னா ஈஸி ஆயிரும். ஓ, இங்க பாருங்க, ரெண்டாவது இது மாறுது. ஓ இல்லையா, இருங்க. ஹஃபீஃப் இல்ல, பசீஃப். பசீட்டா இல்லையா இதுல? 2 3. இது ஹஃபீஃப். 85 86. என்ன காணோம்? ஜெராக்ஸ்ல இது இருக்கான்னு பாருங்க. பசீத்து கொண்டு வந்திருக்கிறேன் நானு. ஹஃபீஃபோட தான் நிக்குது. உங்க ஜெராக்ஸ்ல பாருங்களேன் எல்லாரும். அந்த பசீத்தா நிறைய முன்னாடி போச்சு. எடுத்து மேல் பார்த்தேன். ஓகே, பசீத் இங்க இருக்கா? 1 0 1 0 1 0. ரெண்டாவது மாறுது பாருங்க. 1 1 0. இங்கேயும் அதே மாதிரி தான் வருதா பசீத்துல? என்ன 1 0 1 0 1 1 0. ஆனா இங்கே மாறுது. 1 1 0 வரலையே. 1 0 1 1 0 தான் வருது. ஆனா ஏன் நம்ம முஸ்தஃபிலின் ஃபாயிலும் முஸ்தஃபிலின் ஃபாயிலும். ஓகே, இது கரெக்ட். இப்போ லா யோஜபீன நம்ம அதுபடி வைக்க வேணாம். கரெக்ட், அது தெரியும் தானே, நம்ம அதை பார்க்க கூடாது, இதைதான் பார்க்கணும். அப்ப ரெண்டாவது பார்த்தா கரெக்டா வருது. கரெக்டா?
ரெண்டாவது 310 வருது. இப்ப ஞாபகத்துக்கு சரி வருமா? புரியுதா என்ன சொல்றேன்னு? இங்கே 2-3 டைப் சொல்றாங்க. அதான் சரி பண்ண இதோட இப்போதைக்கு வச்சுக்குவோம், பார்ப்போம். நீங்க யோஜா பீனால இப்ப கவனிங்களேன். யோஜா பீன வரைக்கும் முடிச்சுட்டு அடுத்த மேல இருந்து தனியா பிரிக்கிறாங்க. முஸ்தபீலும் ஃபஈலும். மேல ஃபைலுன் வந்துட்டீங்க, ஃபைலுன் வருது. முஸ்தபீலும் ஃபாயிலும். இதுதான் இப்போ இந்த மாதிரி ஒண்ணு மாத்தி கொடுத்தாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப நம்ம இவ்வளவு தூரம் போக வேண்டாம், இதுதான் வச்சுக்க முடியும். 10110 இதுதான் காமனா இருக்கு. ஓகே, இங்க தப்சீலுன்னு வருது. சரி விட்டுருங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், நம்ம இதை மட்டும் பார்த்துக்குவோம். புரியுதா? காமில்ல எல்லாம் ஒரே மாதிரி வருது. இங்க பாருங்க, 1010 வர்றதுல முத்துஃபாயிலுன்றது சேம், அடுத்தது அதே மாதிரி வருது கிட்டத்தட்ட. சி கவனிங்க, 1010 அதுவும் 1010 நான் காமில் எல்லாம் ஒரே மாதிரி தானே வருது, மாறாது இல்ல, அப்படிதானே பார்த்தோம். ஆனா இதுல பசீத்துல பாருங்க 4 வர்றதுல மாறும். இது 1010 தான், அதுக்கப்புறம் 10110 இங்க இருக்கு, 10110 இது மாறுது. சோ காமிலுக்கோ பசீத்துக்கோ ரெண்டாவது கேட்டகரிக்கு போலாம். சோ ஒண்ணு மட்டும் நமக்கு இதாயிடுது. என்னது எது கன்ஃபார்மா தெரியுது சொல்லுங்க, எதெல்லாம் எது கன்ஃபார்மா வருது சொல்லுங்க. நான் வசன் கேட்கிறேன், புரியுதா நான் கேட்கறது? தவீலு ஹஃபீஃபு காமிலுமே கிட்டத்தட்ட. நான் குரூப்ல போட்டு விடுறேன். எங்க நம்ம குரூப்பே காணோம், இங்க இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல நோட்ல நீங்க எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி. சரியா? ஓகே, ஓகே போதும். இதோட இந்த ஹிண்ட மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் 4 பஹர் என்னென்ன வரிசையா? தவீலு, காமிலு, ஹஃபீஃபு, பசீத். ஓகே, இதுல என்ன ஹிண்ட் சொன்னோம்? ஃபர்ஸ்டும் லாஸ்டும் 4 வரும். அதுல மீன் ஃபர்ஸ்ட் வர்றது எதுல மட்டும்தான்? சூப்பர். அப்ப நடுவுல 2 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்? ஒரே மாதிரி வரும். ஸோ மிச்சம் அந்த வசன் இது ஓகே, இது பஹர் ஓகே. அந்த 1s and 0s எப்படி ஞாபகம் வச்சுக்க போறோம்? அங்க வாட்ஸ்அப்ல பாருங்க, அனுப்பிச்சிருக்கேன். ஒன்னு தவீலுக்கு வந்து 210 ஃபர்ஸ்ட் 210 வந்தாலே மோஸ்ட்லி தவீல் தான். 310 வந்தா காமில் தான். அதே மாதிரி 10110 வந்தா 110 வந்தாலும் ஹஃபீஃப் தான். இது மூணுமே தெரிஞ்சிடும் கன்ஃபார்ம். இந்த பிளாக்ல போட்டிருக்கேன் இல்லையா, பிளாக்ல போட்டிருக்க மூணுமே என்னதான் கன்ஃபார்ம். காமிலுக்கு மட்டும் நமக்கு இன்னொன்னு என்ன வருதுன்னா 1010 அதே மாதிரிதான் எல்லாமே வரும். ஏன்னா காமில் வசனம் ஒண்ணுதான், மாறாது. பசீத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் செகண்ட் கேட்டகரி, ரெண்டாவது கேரக்டருக்கு போறோம். 1010 இல்லாம
ரெண்டாவது கேரக்டர்ல எப்படி வருது? 110 அது இருந்துச்சுன்னா பசீத். தற்சமயம் இதை மட்டும் வழங்கிக்கங்க, மிக போதுமானது. ஓகேவா? ஓகே, மோஸ்ட்லி இது அருள் அவ்வளவுதான். நம்ம அடுத்து அவர் என்ன சொல்லிருக்கான்னு பார்த்துட்டு முடிச்சிருவோம்.